ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரிக்கு உங்களுக்கு ஒன்லைனரே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா தம்ப்நெயிலை பார்த்தே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க கதை எந்த மாதிரி ஒரு காமெடியாக இருக்கும் அப்படின்ட்டு. பட் நம்ம நினச்சதை விட காமெடிக்கு 100% என்ன 200% கொடுத்துருப்பா இந்த ட்ராமாவில். பத்தாததுக்கு அதை விட ரொமான்ஸ் ஒரு பக்கம், காமெடி ஒரு பக்கம்ன்ட்டு ஒரே ஃபன்னான நல்ல ஸ்டோரி உள்ள ஒரு ட்ராமாவை தான் இன்றைக்கி நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு 2 பையன் இருக்கிற மாதிரி இருக்காங்க. ட்ராமாஸில் இதெல்லாம் சகஜம் தானே அப்படின்ட்டு இருக்க. ஒரு பையன் பார்த்தீங்கன்னா நான் சீரியஸாக லவ் பண்ணுறேன், இனிமேல் அவள் வழியில் வராதுன்னு இருக்க. இன்னொருத்தன் இல்லை நான் தான் நீ வராதுன்னு இருக்கா. 2 பேரும் பார்த்தீங்கன்னா போட்டி போட்டு அந்த பிள்ளைய தாங்குறாங்க. அந்த பிள்ளை யாரை சூஸ் பண்ணுற என்ன ஏதுன்னு தெரியாமல் அப்படியே கன்ஃபியூஷன் நினச்சிருக்க. என்னடா இது டிஃப்ரெண்ட்டான ஓப்பனிங்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். அவன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு சட்டையை பிடிச்சிடறான். நான் எவ்வளோ டைம் சொல்லியிருக்கேன், இதுக்கு மேலே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, எனக்கு உன்னை விட எதுவுமே தேவையில்லைன்ட்டு அந்த பிள்ளைக்கு சண்டை போட்டுட்டு இருந்தவன் திடீர்னு கண்ணத்தை பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். இவனும் இனி என்னாலேயே முடியாதுன்ட்டு கிஸ் அடிக்கலான்ட்டு வர அப்போ கரெக்டாக ஒரு கால் வருது. என்னடா இது நேரங்கிட்ட நேரத்தில் கால் வருது அப்படின்ட்டு அவனும் அட்டன் பண்ணுறான். பார்த்தா அவங்க அப்பா சொல்கிறாங்க, இனிமேல் அந்த பண்ணு இருக்கான்ல அவனோட அம்மாவை தான் நான் கல்யாணம் பண்ண போகிறேன், அவனுக்கு தம்பி மாதிரி அப்படின்ட்டு இருக்க. அதோட கட்டன்ட்டு ஒரு இடத்துல வருது. இந்த அழகான கதையை ரேட் பண்ணிட்டு இருக்கிறவ யாருன்னா நம்ம ஹீரோயின் தான். நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாவலாக எழுதணுன்ட்டு ஆசை, பெரிய நாவல்லாம் ஹிட் ஆகணும்ட்டு. அதுவும் இவ ஃபுல்லாமே பிஎல்ல தான் ஃபோக்கஸ் பண்ணுவா. அங்கே பிஎல் இருக்கிற கதை இருக்கிறவனே கழுவி கழுவி ஊத்துறவு நம்ம ஹீரோயின் எழுதியிருக்கான். இப்படியுமா போய் ஒரு கதை எழுதுவேன், இவ்வளோ கேவலமாக ஒரு கதை எழுத உன்னால் மட்டும்தான் முடியும், இதுக்கு மேலே கேவலமாக உனக்கு கதை குடிக்கலையா, தயவு செஞ்சு குட்பின்ட்டு போன்ட்டு அவனே பார்த்தீங்கன்னா அசிங்க அசிங்கமாக கழுவி ஊத்துற அளவுக்கு நம்ம ஹீரோயின் எழுதிக்கிட்டு இருக்கா. அவன் மைண்டில் கற்பனை கண்டா பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்க. டக்குன்னு ஏதோ சவுண்டு, என்னடான்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி போலீஸ் வந்துருச்சு வீட்டுக்கு. ஏமா கதை எழுதுறதுக்கு ஒரு நியாயம் வேணாமா, இவ்வளோ கேவலமாக நாவல் எழுதுவேன், இதுக்கே நான் உன்னை அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கேவலமாக நாவல் எழுதுறான்ட்டு அரெஸ்ட்லாம் பண்ண வச்சுட்டாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இல்லை நான் தெரியாமல் எழுதிட்டு இனிமேல் நான் எழுத மாட்டேன், மன்னிச்சிருங்கன்னு கதறிக்கிட்டு இருக்க. இவ்வளோ கேவலமாலாம் எப்படிமா எழுதுற அப்படின்ட்டு இருக்காங்க. பார்த்தா இதெல்லாம் கனவு. ஆனால் ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பிஎலோட ஸ்டோரிக்காக தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ தான் ஒரு கதையும் எழுதி முடிச்சிருக்கா. பட் ஒரு ஆள் கூட நம்ம ஹீரோயினோட கதையை படித்த மாதிரி தான் தெரியல, ஒரு கமெண்ட் கூட இல்லை அவளுக்கு. அவளும் போய் அந்த இதை நோண்டி நோண்டி பார்த்துக்கிட்டு இருக்கா. என்னதான் இவ பண்ணாலும் சரி, சுட்டே போட்டாலும் கதை ஓடவே மாட்டேங்குது. ஏண்டா பண்ணலாம், இது ஸ்டோரியும் நல்லா இருக்கு, நம்ம எடிட்டும் பண்ணி பார்த்துட்டோம், டைட்டிலும் மாற்றிட்டோம், ஒரு ஆள் கூட வந்து படிக்கலையே, 0 ரிவ்யூவாக இருக்கே அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையே வெறுத்து போய் உட்காந்துட்டு இருக்க. அவன் தம்பிக்காரன் வந்து கோக் கேட்குறான். ஏன்னா நம்ம ஹீரோயின் இந்த பிஎல் நாவல் எழுதுவான்னு தெரிஞ்ச ஒரே ஆள் நம்ம தம்பிக்காரர் தான். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா இதை வச்சு பிளாக்மெயில் பண்ணி நம்ம ஹீரோயின்கிட்ட என்னென்னலாம் ஆட்டை போட முடியுமோ எல்லாத்தையும் போட்டுப்பான். ஹீரோயினும் எல்லாம் என் தலையெடுத்துறாங்கிற மாதிரி கோட்டை வாங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கா. வர வழியில தான் அவள் பார்க்குறா, பக்கத்து மாடி வீட்டில் பசங்க 4 பேர் நின்றுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் தான் பிஎலோட தீவிர ரசிகையாச்சு. அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கா. அங்கே பார்த்தீங்கன்னா 2 பேர் எக்ஸசைஸ் பண்ணுறது இவளுக்கு ஏதோ காலையில் ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி தோணுது. அவன் கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறது ஏதோ கிசு கொடுக்குற மாதிரி தோணிக்கிட்டு இருக்க. இவ பார்த்தீங்கன்னா கனவுலையே கதை எழுத ஆரம்பிச்சிடறான். இப்பேற்பட்ட ஒரு ரொமான்ஸா, எனக்கு கூட இந்த மாதிரிலாம் தோணலையே அப்படின்ட்டு இருக்க. அவங்க பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கிறது, ஏன் பேபி வெளியே வந்து நின்றுட்ட, சும்மா தான் பேபி உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒரே ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்க போல, எனக்காக உடம்ப நல்லா ஷேப்பாக வச்சுப்போ போலன்ட்டு அவங்க ஏதோ பேசுகிற மாதிரி இவ கற்பனை கண்ணா பின்னாடும் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படியே அவள் பல்ல கட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோ அதில் தான் இருக்கான், அந்த கண்ணாடி போட்டிருக்கான்ல கிம்மு, அவன் தான். யாரா இது காலையில் நம்மளை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறது, நம்ம ஊத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் பார்த்தீங்கன்னா சரி வா டைம் ஆச்சு கிளம்பணும் அப்படின்ட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்க. இங்கே ஹீரோயின் வீட்டுக்கு சாப்பிட்ருக்கா. அவங்க அம்மா இந்த மாதிரி வீடு ஷிஃப்ட் பண்ணுறதை பற்றி பேசிட்டு இருக்காங்க. ஏம்மா இந்த வீடு நல்லா தானே இருக்குங்கிற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்க. இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களாம் மாறிட்டாங்க, நம்மளும் எப்போ மாறுவோன்ட்டு அவங்க அம்மா அவங்க அப்பாட்ட கேட்குறாரு. அவங்க அப்பா இந்த வீட்டுக்காக நான் ப்ரொமோஷன்லாம் இழந்திருக்கேம்மா, இங்கே தான் இருக்க முடியுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. சரி இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயினோட தம்பி பார்த்தீங்கன்னா உன்னி ஒரு பயந்தாங்கொழி தானே அப்படின்ட்டு இவளை ஜாடமாடியாக கலாய்ச்சி விட்டுற. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. போதுமா எனக்கு சாப்பாடு வேணாம் அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயினோட பிளேட்டில் இருக்க சில்லியை அவன் தம்பி போட்டு சாப்பிட்டுக்கிறான். ஒரு சில்லிக்காக எப்படியெல்லாம் மானம் கிட வேண்டியதாக இருக்குது. வாழ்க்கையே வெறுத்து போய் நம்ம ஹீரோயின் நான் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஆகிற வரைக்கும் தாண்டா அப்படின்னு நடந்து போயிட்டு இருக்க. மறுபடியும் அந்த 2 பேர் ரோட்டில் நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ரோட்டில் நின்று சண்டை போட்டுட்டு இருக்கிறது நம்ம ஹீரோயினுக்கு இது காதல் சண்டை மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோ கிம்மு பார்த்தீங்கன்னா மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்க. அவங்க ஃப்ரெண்டு ஷின்னு பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்லவன், போயும் இவன்கிட்ட மாட்டிக்கிட்டானே, ஷின்னு மாதிரி பையன்லாம் கிடைக்கிறது கஷ்டம், போய் ஷின்னு ஏன் கிம்மு கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கான்ட்டு ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. அந்த ஸ்டோரியை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா, கதை இதுலேயே யோசிச்சுக்கிட்டு இருக்கா எழுதலான்ட்டு. அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நெத்தியில் ஏதோ ஒரு பூச்சி மாதிரி ஒட்டிடுது. இவ்வளோ என்னடா எதுன்னு பார்க்கலான்ட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்டாக கிம்மு வேற இவளை பார்த்துடுறான். ஃபோனை மட்டும் இவன் நெத்திக்கிட்ட வச்சுட்டு இருக்கா. பார்க்குறக்கு இவளை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு. என்னடா பூச்சி போயிடுச்சா இல்லையா அப்படின்ட்டு இவ பார்த்துக்கிட்டு இருக்கா. கிம்மு ஆப்போசிட்டில் வந்து நின்றுட்டு இருக்கான். பார்த்த உடனே நம்ம ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போட்டுருது. என்ன வீடியோ செக் பண்ணிட்டு இருக்கியா, வீடியோ எடுத்துட்டு
பார்த்துட்ருக்கேன் என்னன்னு இருக்க. ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் எதுக்கு உங்களை வீடியோ எடுக்கணும், இதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை, நான் சும்மா தான் ஃபோனை வச்சு பார்த்துட்டு இருந்தேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ஷின் ஏன் என்ன பிரச்சனை அப்படின்ட்டு இருக்கான். அந்த புள்ள நம்மளை வீடியோ எடுத்திருக்கா, அந்த யூனிஃபார்ம் போட்ட புள்ள அப்படின்ட்டு அவளை கலாய்ச்சிட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா என்ன திமிரு, நான் எதுக்கு உங்களை வீடியோ எடுக்கணும், நான் தான் இல்லைன்னு சொல்கிறேன்ல அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா உங்கள் கதை எனக்கு எதுக்குங்கிற மாதிரி அவள் அழுகவே ஆரம்பிச்சிடுறா. அதுக்குள்ளே கிம்மு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இல்லை, அப்போ நீ ஃபோனை காட்டு அப்படின்ட்டு இருக்க. ஷின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்தீங்கன்னா தயவு செஞ்சு டெலிட் பண்ணிடுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் நான் எடுக்கலைங்கிறா. கொடு நான் ஃபோன்கே செக் பண்ணிடுறேன், கிம்ம ஃபோனை பிடுங்க, ஹீரோயின் கொடுங்க கொடுங்கன்னு கதறிக்கிட்டு இருக்கேன்ட்டு ஒரே கூத்தா இருக்குது. பட் ஃபோனை பார்த்தீங்கன்னா 2 பேரும் சண்டையில் கீழேயும் போட்டுடுறாங்க. ஹீரோயினுக்கு நான் மனசே சுத்தமாக வெறுத்துட்டா. நான் தான் சொன்னேன்ல நான் பார்க்கல அப்படின்ட்டு ஸ்க்ராட்ச் வேற ஆகிடுது, என் ஃபோனை போச்சு, இப்போ நான் என்ன தான் பண்ணுவேன்ட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மனசு உடஞ்சி விரக்தியில் போகிற. இதுக்கு தான் நான் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன் கேட்டியான்னு கிம்மு பார்த்தீங்கன்னா இவன் வீடியோ எடுத்தானே சாதிச்சுட்டு இருக்கான். அட பைத்தியக்கார போட, உனக்கெல்லாம் புரிய வைக்க முடியாதுடான்ட்டு இவ அழுதுகிட்டே போயிட்டுருக்க. அந்த காஸ்ட்டு வேணால் நாங்கள் ரெடி பண்ணி தரோம் அப்படின்ட்டு 2 பேரும் பின்னாடி இருந்து கத்துறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நீங்கள் விட்டாலே போதுண்டா சாமிகளா அப்படின்ட்டு இருக்க. கிம்மு விட்டால் இன்னும் சண்டைக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கான். இப்பேற்பட்ட சிடுமூஞ்சிக்காரனை எல்லாமே லவ் பண்ணுவாங்க, சே மோசமான கொடூரனா இருக்கானேன்ட்டு ஹீரோயின் கழுவி கழுவி ஊற்றிட்டு போயிட்டுருக்க. கிம்மு பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பான். கரெக்டாக எல்லாரும் சேர்ந்து போயிட்டுருக்காங்க. கிம்மு ரொம்பவே பர்ஃபெக்டனிஸ்ட்டு, டைமிங்கில் டக்குன்னு பார்த்துட்டு இருக்கிறவன் டக்குன்னு ஸ்லோ பண்ண அப்படின்ட்டு ஹீரோயின்ட்ட வேணும்னே ஒரு ஆக்ஷன் கொடுத்துட்டு என்னோட பார்வை ஓ மேலே தான் இருக்கும் பாருங்கிற மாதிரி ஒரு லொல்லு விட்டுட்டு போயிட்டுருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எப்படியோ பஸ்ஸை பிடிச்சி ஏறி ஸ்கூலுக்கு வந்துடுறா. வந்த உடனே காலங்காத்தால இப்படி ஒரு சம்பவம் ஆயிடுச்சுன்ட்டு ஹீரோயினுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்ட்டு ஒரு பொண்ணு இருப்பா சனா. சனா கிட்ட போய் நடந்த எல்லா விஷயத்தையும் அவள் பார்த்தீங்கன்னா புலம்பிக்கிட்டு இருக்கா. என்னடி ஆச்சு இவ்வளோ லேட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு இருக்க. அதையே கேட்குற. வர வழியில் போய் ஒரு கேனையும் கிட்ட மாட்டிக்கிட்டேன், அந்த கேனை என் ஃபோனையே உடச்சிட்டான் பாத்தியா, இதுதான் நடந்துச்சுன்ட்டு நடந்த எல்லா கதையும் சொல்லிக்கிட்டு இருக்க. சனா பார்த்தீங்கன்னா அவளுக்கு டேட் பண்ணுறதெல்லாம் கை வந்த கலை, மாதம் 1 வாரம் 1ன்னு சுற்றிக்கிட்டு இருக்க பறவை மறுபடியும் அவள் வெக்ஸோட ப்ரோக்கப் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. உங்களுக்கு வேற பொழப்பே இல்லையாடி, எப்போ பார்த்தாலும் சேர்ந்து சேர்ந்து பிரியறது, இதுதான் உங்கள் வேலையா என்ன அப்படின்ட்டு இருக்க. சனா பார்த்தீங்கன்னா நான் என்னைக்கு என்னோட லாஸ்ட்டில் அவள் மீட் பண்ணுவேன்னு தெரியல அப்படின்ட்டு புலம்பிக்கிட்டு இருக்கா. லாஸ்ட் நவ் மட்டும் எனக்கு கிடைச்சிட்டா போதும், என் வாழ்க்கையில் இதுக்கு மேலே என்ன வேணும்னு இருக்க, நீ யாச்சும் லாஸ்ட்டுக்கு தேடுற, நான்லாம் ஃபஸ்ட்டை கூட சமாளிக்கல தெரியுமா அப்படின்ட்டு ஹீரோயின் புலம்பிக்கிட்டு இருக்கா. நீ லவ் பண்ணிப்பாரு அப்போ தான் உனக்கு இதெல்லாம் புரியும்னு இருக்க. ஹீரோயின் அந்த வேறு கர்மம் தான் எனக்கு வர மாட்டேங்குதுங்கிற மாதிரி நின்றுட்டு இருக்கா. உன்னோட நாவல் வெப்சைட்டை தான் எனக்கு கூட, எப்போ தான் எனக்கு கொடுக்க போறேன்னு இருக்க. ஹீரோயின் அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் இருக்குன்னு இருக்கா. ஒரு வேளை நீ எழுதுறதுலாம் ஹிட் ஆயிடுச்சுன்னா அப்போ வச்சு கொடுப்பியா மாட்டியா அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயின் ஹிட் ஆனால் தானே அப்படின்ட்டு 2 பேரும் மாறி மாறி கலாய்ச்சி சிரிச்சுக்கிட்டே கிளாஸில் வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா பிள்ளைகளாம் ஹெச்எம் ரூம் இருக்குல்ல அங்கே முன்னாடி நின்றுட்டு இருக்குதுங்க. என்னடா மேட்ரு அப்படின்ட்டு 2 பேரும் போட்டு போய் பார்த்தா தான் தெரியுது. ஹெச்எம் மேம் சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நம்ம ஸ்டாஃப் எல்லாம் புதுசாக வந்திருக்காங்களே அப்படின்ட்டு ஸ்டாஃப் ரூமில் வச்சு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. சே பின்னாடி இருந்து பார்க்கவே செம்மையாக இருக்காங்க டீச்சரு, 4மே பசங்க, இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்ட்டு, அதுவும் கேர்ள்ஸ் ஸ்கூல் வேற சொல்லவா வேணும்னு இருக்க. பிடி சார் இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அது வேற யாருமே இல்லை, நம்ம ஹீரோவோட 4 ஃப்ரெண்ட்ஸ் தான். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் டீச்சரு அப்படின்ட்டு அவருக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு அவர் பார்த்தீங்கன்னா டெட்லெல்லாம் பேசியிருக்காரு, ரொம்பவே கலக்கிறவன்ட்டு இருக்க. அவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேஷன் சென்ஸ் கொண்டவர். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம ஷின் இருக்கார்ல அவர் தான் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சர், சும்மா போயமெல்லாம் கதறி கதறி பிச்சு எடுப்பாருன்னு இருக்க. நம்ம சனா பார்த்தீங்கன்னா ஷின்னுக்கு விழுந்த மாதிரி தெரியுது, அப்படியே பல்ல கட்டிட்டு பார்த்துட்டு இருக்கா. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்ட்டு இவங்க தான் நம்ம மேக்ஸோட ஜீனியஸ், நம்ம கணக்கு வாத்தியார் அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயினுக்கு நான் தூக்கி வாரி போயிடுது. அட போயும் இந்த கன்றாவிதான் கணக்கு வாத்தியாராக வரணுமான்ட்டு இவ கண்ணு நம்பவே முடியல. இனிமேல் இவன் சொன்னதுக்கு அர்த்தம் இதுதானா, என்னை வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பானு, மேபி இந்த யூனிஃபார்ம் வச்சு தான் சொன்னானான்ட்டு இவ யோசிச்சுட்டு இருக்க. கரெக்டாக அந்த பிள்ளைங்க தள்ளி கதவு வேற ஓப்பன் ஆகிடுது. எல்லா பிள்ளைகளும் முதலால திறந்து விட்டுட்டு வந்து விழுகிற. ஹெச்எம்க்குனா அவமானமாக போயிடுது. ஏன்டி ஃபஸ்ட்டு டே வாடி மானத்தை வாங்குவீங்கன்ட்டு. கரெக்டாக நம்ம கிம்மு பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பார்த்துடுறான். பார்த்த உடனே சரி நம்ம ஹீரோயின் முறைச்சிக்கிட்டே போயிட்டுருக்க. சனா ஃபோனை வேற விட்டுடுறா. இதோ என் ஃபோனை விழுந்துருச்சு அதான் எடுக்க வந்துட்டேன்ட்டு வெளியே வந்துட்டாங்க. சே 3 டீச்சரும் ஹேண்ட்ஸமாக இருந்தாங்க பார்த்தீங்களா, இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும், எல்லாரும் அவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்ட்டு இவங்கெல்லாம் புகழ்ந்து பேசிட்டு போயிட்டுருக்க. என்னை பற்றியா பேசிகிட்டு இருக்கீங்கன்னு ஒரு வாய்ஸ். அவங்க மியூசிக் டீச்சரு, ஆனால் அவங்க யாருமே சரி மியூசிக் டீச்சர் ஒரு ஆளாக கூட மதிக்கல. போயா உன்னை பற்றி யாரையா பேசுவா அப்படின்ட்டு எல்லாம் மூஞ்சு திருப்பிட்டு கிளம்பிடுறாங்க. மியூசிக் டீச்சருக்கு ஒரே பல்ப் ஆகிடுது. அங்கே பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூமில் உட்காந்துட்டு இந்த டீச்சர் தான் எனக்கு, அந்த டீச்சர் தான் உனக்குன்ட்டு மாறி மாறி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா யாராச்சும் நம்ம சின்ன சொன்னால் போதும் சனாக்கு கோவம் வந்துடுது. என்ன தைரியம் இருந்தால் அவர் நான் சூஸ் பண்ணிட்டேன், நீங்கள் எதுக்கு சூஸ் பண்ணுறீங்கன்னு இருக்க. சரி நான் பிடி சார் எடுத்துக்கிறேன், நீ ரிலாக்ஸ் ஆக விடு அப்படின்ட்டு எல்லா சாருக்கு போட்டி போட்டுட்ருக்கா. அவள் அடுத்து ஹீரோயின்ட்ட கேட்குறா, எனக்கு இதில் யாருமே என் டைப்லாம் இல்லை, எனக்கு யாரையுமே பிடிக்கல, நீங்களே வச்சு கொண்டாடிக்கிட்டு ஹீரோயின் ஒரே பேச்சை முடிச்சு விட்டுறா. அதுக்கப்புறம் தான் எல்லா பிள்ளைகளும் ஆராய்ச்சி பண்ணிட்டு ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. 4 பேத்துல தான் ஒருத்தவங்க நமக்கு கிளாஸ் டீச்சராக வருவாங்கன்ட்டு சந்தோஷத்தில் கத்துன்னு கத்திட்டு இருக்க. அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு டாப்பர் இருக்கா. அந்த பிள்ளைக்கு சுத்தமாக
சுத்தமாக இவங்க கத்துறதுலாம் பிடிக்கல, கிளாஸில் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கலாம்லன்ட்டு அதுதான் டாப்பர் புள்ளையாச்சே படிப்ஸு டக்குன்னு திட்டி விட்டுருது. இவ ஒருத்தி வேற பொழப்பெல்லாம் மாற வச்சுட்டான்ட்டு 2 பேரும் அந்த இடத்துல வந்து அப்படியே நைஸாக நழுவிடுறாங்க. அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் ரூமில் தான் காட்டுறாங்க. இந்த டைம் டேபிளில் பார்த்தீங்கன்னா எல்லாம் சின்ன குழந்தைங்க மாதிரி உட்காந்து கலர் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாப்பனீஸ் டீச்சர் இருக்கான்ல, அவன் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறது என்ன, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா துடைக்க வந்த மாதிரி ஃபுல்லாக தொடச்சிக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஷின்னு பார்த்தீங்கன்னா அந்த கலர் அடிக்கிறது எல்லாம் அடிச்சுக்கிட்டே இருக்க 3 விதமாக தான் இருக்குது. அந்த ஷின்னு பார்த்தீங்கன்னா டைம் டேபிள் அப்போ தான் கொஞ்சம் அழகாக இருக்கும்ட்டு கலர் அடிச்சிட்டு இருக்க. டே நீங்கள் என்ன க்ளீன் பண்ண வந்துட்டியா, டீச்சர் வேலையை ரிசைன் பண்ணிட்டியா என்ன, போதுண்டா டேபிளுக்கு மட்டும் வாய் இருந்தால் அழுதுரும் அப்படின்ட்டு நம்ம ஜப்பான் ஜான் சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம கிம்மு காதலை வாங்குற மாதிரிலாம் இல்லை, உனக்கு என்ன வலிக்குது அப்படின்ட்டு இருக்க. உனக்கு வேறு வேலை இல்லைன்னா கம்மன் உட்காந்து வேறு வேலை பாரு, போய் இந்த உருப்படாத ஃபோட்டோ எடுன்ட்டு இருக்கான். என் ஃபோட்டோலாம் அழகாக தான் இருக்கும், என்னை பற்றி நீ சொல்லாதன்ட்டு இருக்க. அப்போ என் கிளீனிங்கும் நல்லா தான் இருக்கும், என் வேலையை நீ பார்க்காத அப்படின்ட்டு சண்டை போட்டுட்ருக்காங்க. ஷின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாயை தான் மூடுங்களேண்டா அப்படின்ட்டு இருக்க. சோடா போட்டிக்கு என்னதான் இருந்தாலும் கண்ணு தெரிலனாலும் வாயை பாரு அப்படின்ட்டு இருக்க. எனக்காச்சும் கண்ணு தான் தெரில, உன் மூஞ்சில் ஒரு ஃபியூச்சராச்சும் நல்லா தெரியுதாடான்ட்டு கிமு கலாச்சி விட்டுறாங்க. என் மூஞ்சியை பற்றியாடா பேசணுன்ட்டு இருக்க. ஆமாம், பார்க்க ஹிப்போபோட்டாமஸ் மாதிரி இருக்க, மூஞ்சி பாரு மூக்கு பெருச்சாலி மாதிரி இருக்குது, கண்ணு காந்த மாதிரி இருக்குதுன்னு இருக்க. சாருக்கு மட்டும் என்ன ஆக்டர் என்ன போன்ட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா மாறி மாடி கிளாஸ்லேயே உட்காந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஷின்னு 2 பேரும் மூடுறீங்களா இல்லையா வாயா அப்படின்ட்டு அவர் ஒரு கத்தி விட்டுட்டு இருக்க. இங்கே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த லவ் பண்ணுறதுல எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. சனா பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் லவ் நீ கண்டுபிடிச்சிட்டுனா போதும், அப்படியே உன் மேலே ஸ்னோ பொழியிற மாதிரியே இருக்கும் அப்படின்ட்டு இருக்க. அப்போ நீ இதுக்கு முன்னாடி எல்லாம் நிறைய பேர்த்து டேட் பண்ணியே அதெல்லாம் அப்படின்ட்டு இருக்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஏதோ சாரல் ஊறின மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் நம்ம சார் இருக்கார்ல ஷின்னு, அவர் பார்த்ததுக்கப்புறம் தான் என் மேலே ஸ்னோவே ஊறிக்கிட்டு இருக்கு தெரியுமா, அதுலேருந்து மீள முடியாமல் நான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். அதுதான் லாஸ்ட் லவ்ங்கிறது, அது மேலே உன்னால் மீளவும் முடியாது, அது கூட மூழ்கவும் முடியாது. அந்த ஃபீல்லாம் நீ லவ் பண்ணால் மட்டும்தான் தெரியும், நீயும் காதலி அப்போ தான் உனக்கு புரியும் அப்படின்ட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கிம்மை பற்றி தான் கழுவி ஊற்றிட்டு இருக்கா. அந்த ஆளை தான் நாங்கள் நீங்கள் பார்த்தேன்ட்டு கதை ஓப்பன் பண்ணால் கிம்மு நின்றுக்கிட்டு இருக்கான். என்னடா இது கற்பனை இப்படி கூடவா வேலை செய்யுன்ட்டு ஹீரோயின் இதெல்லாம் கற்பனை தான் மறுபடியும் ஓப்பன் பண்ணுறா. அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. ஏன்னா நம்ம ஹீரோயினோட கற்பனையெல்லாம் இல்லை, ஸ்லோ மோஷனில் பார்த்தாலும் இவ ஸ்பீடாக பார்த்தாலும் சரி அங்கே கிம்மு நின்றுட்டு இவளை முறைச்சிக்கிட்டு இருக்கான். சும்மாவே இவன் அந்த அழுட்டுவான், இதில் டீச்சராக வேற போயிட்டான், இனி சும்மாவா விடுவான் அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்க ஸ்டாவை பார்த்து நடுங்கிட்டு இருக்க. அவங்க கிம்மு உன்னை இவளை கதிச்சு கொதுற மாதிரி ஒரு முறை முறைச்சிட்டு இருக்கேன்ட்டு அதோட ஃபர்ஸ்ட் எபிசோட அப்படியே காமெடியாக முடிக்கிறாங்க. எப்படி கைஸ், கண்டிப்பாக இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சும்மா ரொமான்டிக்கு அதை விட காமெடின்னு சொல்லிட்டு சும்மா தெரிச்சு எடுத்திருப்பான். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் எல்லாம் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு சூப்பரான செகண்ட் எபிசோடில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பாய் ஸ்வீட்டீஸ்.